பிக் பாஸ் டிக்கெட் டு ஃபினாலேல பவித்ரா ரயானுக்காக தியாகம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே பலமாக எழுந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8ல் இப்போ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. எல்லா பிளேயர்ஸுமே உசுறு கொடுத்து விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு டிக்கெட் டு ஃபினாலேவை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு இந்த ஒரு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் இப்போ சாக்ரிஃபைஸ் விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரயான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட முடியை வந்து கலரிங் பண்ணிக்கிட்டாரு மஞ்சள் கலர்ல. அண்ட் கண்டிப்பா இது 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு வந்து பவித்ரா, இன்னொன்னு வந்து மஞ்சரி. இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தருக்காக தான் அவர் பண்ணியிருக்காரு. அதிகபட்சமா ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, மஞ்சரி கூட அவருக்கு அந்த அளவுக்கு பாண்ட் கிடையாது. ஆனா பவித்ரா கூட நல்ல பாண்டிங்ல இருக்காரு. ஸோ அவங்களுக்காக கூட அவர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அடுத்து இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா, ரயான் அவர்கள் பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருக்காரு. அவர் டிக்கெட் வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவரோட டர்ன் அப்படின்னு வரும்போது அவர் யாருக்கு ஃபேவர் பண்ணாரோ அவங்க கிட்ட தான் போய் கேட்க முடியும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது ரயான் அவர்கள் பவித்ராக்காக பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு கொடுக்கப்படும் டாஸ்க் அப்படிங்கிறது கண்டிப்பா பயங்கர கஷ்டமா தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஃபீமேல் இல்லையா, அவங்க வந்து ஹேர் கட் பண்ணிக்கிறது, மொட்டை அடிக்க சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதற்கு முன்னாடி சீசன்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அதே போல ஹிந்தி பிக் பாஸ்லாம் கூட இதெல்லாம் நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். ரயானோட டர்ன் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா பவித்ரா அவர்களுக்கு பிக் பாஸ் ரொம்பவே டஃப்பான டாஸ்க் கொடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு ஷார்ட் ஹேர் கட் பண்ணிக்க சொல்லணும், அப்படின்னா கலரிங் பண்ணிக்க சொல்லணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மொட்டை அடிக்கிற டாஸ்க் அப்படிங்கிறது வந்தாலுமே வரும். அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பவித்ரா அவர்கள் தாங்குவாங்களா, பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ரயான் அவர்களும் இப்போ நல்ல ஸ்கோரில் இருக்காரு. ஒருவேளை பவித்ரா ஹெல்ப் பண்ணிட்டாங்க, அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரயான் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வின் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை பவித்ரா அவர்கள் ஹெஸ்டேட் பண்ணி நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரயானுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ஸ்டெப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரயான் அவர்கள் பவித்ராக்காக பண்ணியிருந்தாருன்னா பவித்ரா இந்த ஒரு விஷயங்களை செய்ய தயாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்டா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அந்த ஒரு போஸ்டர்ல திரு மாணிக்கம் அப்படிங்கிற படத்தை ரொம்பவே பிரைஸ் பண்ணி பேசியிருந்தாரு. சமுத்திரகனி அவர்களோட நடிப்புல சமீபத்தில் திரு மாணிக்கம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அந்த படத்தை பத்தி தான் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சமுத்திரகனி அந்த படத்துல நடிக்கல, வாழ்ந்திருக்காரு. ரொம்பவே சூப்பரான ஒரு படம், ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது தன்னைத்தானே ப்ரொமோஷன் பண்ணிக்கும். அதை தாண்டி அந்த படம் எப்படி நல்ல படம் அப்படின்னு சொல்லப்படும்னா, அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதோட தாக்கம் நமக்கு 2-3 நாளைக்காவது இருக்கும். கண்டிப்பா திரு மாணிக்கம் படத்தை பார்த்துட்டு வெளியே வர மக்களுக்கு அந்த தாக்கம் அப்படிங்கிறது ஒரு 4 நாட்களுக்கு மேல இருக்கும் அப்படிங்கிறத என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு நல்ல படம். இந்த மாதிரியான தரமான படங்கள் எல்லாருமே பண்ணணும். தமிழ் இண்டஸ்ட்ரியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். திரு மாணிக்கம் படத்துல நடிச்சவங்களுக்கும் அந்த படக்குழுவினருக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்ட ஒரு போஸ்டர் தான் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்டிருந்தாரு. ரஜினிகாந்த் அவர்கள் நல்ல படம் வந்தா எப்போதுமே சொல்லுவாரு. அதே மாதிரி இந்த படத்துக்கும் சொல்லி இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.